ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். சமீபத்தில் கடந்த 19/8/2026 அன்னைக்கு சட்டப்பேரவை விதி 110 கீழே தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கான காப்பீட்டு தொகை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தி அறிவிச்சிருக்காரு. இதுக்கான ஜிஓ அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்னும் நடைமுறைக்கு வரலனாலும் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை. இந்த குடும்ப அட்டையில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறுவதற்கு தகுதியுடையவர்கள். ரெண்டாவது, நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கான விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிக்கணும். ஃபார்முக்கான லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இந்த சைன் வாங்கின ஃபார்மையும் உங்களோட ரேஷன் கார்டையும் எடுத்துகிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்குன்னு தனியாக ஆஃபீஸ் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் இன்னொன்று இந்த முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே பயன்பெறும் பயனாளிகளுக்கான தகுதியான வருமான உச்சவரம்பு அப்படின்றது ஒரு குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு தனிநபருடைய வருமானமே தற்போதைய காலத்தில் 10,000 பத்தாது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் சென்னை, கோயம்புத்தூர் போன்ற மெட்ரோ சிட்டிஸ்லேயும் மாநகர நகர பகுதிகளில் இருக்கிற மக்களும் தங்களுடைய 1,20,000 அப்படின்ற குடும்ப வருமான உச்சவரம்பு அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. எனவே நம்மளுடைய சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் என்ன நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வைக்கிற கோரிக்கையாக, இந்த வருமான உச்சவரம்பு, ஒரு குடும்பத்தினுடைய ஆண்டு வருமான உச்சவரம்பு அப்படின்றத 1,20,000 சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உயர்த்தி 2,50,000 அப்படின்ற அளவுலையோ இல்லை 3 லட்சத்துக்குள்ளேயோ ஒரு உச்சவரம்பனையே நிர்ணயிச்சிங்கன்னா பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஓகேவா? இது போன்ற முக்கியமான வீடியோ நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.